இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஐயா டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் மற்றும் தலைவர் ரவி பச்சமுத்து அவர்களின் வழிகாட்டின்படி நாங்கள் கோவை கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த நாங்கள் இந்த குறிச்சி நகர மக்களுக்கு தீபாவளி விழா சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்து இந்த விழாவை இப்போ நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவுக்கு முக்கியமான பெண்களுக்கு அத்தியாவசிய பொருட்களான தையல் மிஷின் மற்றும் சேலைகள் மற்றும் ஆண்களுக்கு வேஷ்டி சட்டை, குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள், துணிமணிகள் மற்றும் அது மட்டுமின்றி நிறைய மரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம். இந்த மக்களுக்கு நிறைய மரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம். இது எங்களோட முதல் விழா கிடையாது. இதுக்கு முதல் நாங்கள் ஐயா ரவி பச்சமுத்து அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு 450 பேருக்கு மிகப்பெரிய நலத்திட்ட உதவி பண்ணோம். அடுத்த கட்டமாக நிறுவனர் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 2 கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு நலத்திட்ட உதவி பண்ணியிருக்கோம். இது 4வது கட்டம். இதோட எங்களோட நிற்காது. நாங்கள் நிறைய நலத்திட்ட உதவிகளோட நிறைய பிளான்ஸோடு இருக்கோம். இது எங்களோட கட்சியோட ஆணைக்கு தலைமையில் நாங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு இந்த நலத்திட்ட உதவிகள் தொடரும். இன்னைக்கு பெண்களுக்கு தையல் மிஷின், தையல் இயந்திரம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எளியவர்களுக்கு நிறைய சேலை கொடுத்துருக்கோம். அப்புறம் அதே மாதிரி இல்லாதவங்களுக்கு வேஷ்டி சட்டை கொடுத்துருக்கோம் ஆண்களுக்கு. அப்புறம் நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா துணிமணி கொடுத்துருக்கோம், விளையாட்டு பொருள் கொடுத்துருக்கோம். அதுக்கு எல்லாம் முத்தாய்ப்பா கடைசியில் பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா மக்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக நடணும்னு சொல்லி நிறைய மரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம். நாங்கள் நிறைய ஆக்சுவலாக பிளான்ஸ் இருக்கோம். நாங்கள் அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இப்போ தலைமையில் கலந்து ஆலோசிச்சுட்டு ஒவ்வொரு விழாவாக எல்லாமே நலத்திட்ட உதவியாக தான் இருக்கும். கல்வி நலத்திட்ட உதவி, முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவி, ஊனமுற்றோர் நலத்திட்ட உதவி, இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பண்ணலான் இருக்கோம். அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்பாட்டாக ஒரு ஸ்டெப்பாக பண்ணுவோம். முதியோர்களுக்கு தனியாக, ஊனமுற்றோர்களுக்கு தனியாக, கல்வி நலத்திட்ட உதவி தனியாக, இது எல்லாமே நாங்கள் தலைமையில் கலந்து ஆலோசிச்சுட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பண்ணுவோம். எங்கள் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும்.